ஹலோ கைஸ், இவ்வளோ நாள் வீடியோ போடாததுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி. என்ன பிரச்சனைனா, வீடியோ போடுறதுக்கு அந்த கண்டென்ட் தெரிறது, அதுவும் இல்லாமல் காலேஜு செமஸ்டர்னு சொல்லி அதே ப்ரெஷரில் இருந்ததுனால வீடியோ போடுறதே மறந்து ரொம்ப நாள் ஆச்சு. வீடியோ என்னத்தை தான் போடுறது, கண்டென்ட் கண்டுபிடிக்கணும், அதே செமஸ்டர்லேயும் போயிட்டே இருந்துச்சு. அதான் ஒரு ஐடியாவே இல்லாமல் இருந்துச்சு. அதனால தான் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஃபஸ்ட்டே வீடியோவை இப்போயே ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லி இன்றைக்கி போட்டிருக்கேன். மறக்காமல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. இனிமேல் வரிசையாக கண்டென்ட் வந்துடும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லி ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்தை ஏன் இப்போ இவன் சொன்னா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வீடியோ நடுவில் சொல்கிறப்ப புரியும். ஒரு விஷயத்தை பார்க்குறோம், ஒரு விஷயத்தை கேட்குறோம், ஒரு விஷயத்தை படிக்கிறோம் அப்படின்னா அந்த விஷயத்துலேருந்து நாம் என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போது ஒரு விஷயத்தை பார்க்குறோன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு படமே எடுத்துப்போம். எக்ஸாம்பிளுக்கு இந்த இரும்பு திரைப்படத்தை எடுத்துப்போமே, அதை வச்சு தான் அந்த பேங்க் ராபரி எப்படி நம்ம செல்ஃபோனை வச்சு நம்ம ஏமாத்துறாங்க, நம்ம எப்படி ஏமாற்றப்படுறோம் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ஒரு விஷயத்தை கேட்குறோம். இப்போ நம்மளை பற்றி யாரோ ஒரு சில ஃப்ரெண்ட்ஸோ நம்ம ஃபேமிலியிலேயோ பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம காதில் விழுந்துச்சுன்னா வச்சுங்களேன், நம்மக்கிட்ட ஏதாச்சும் தப்பு இருந்தால் அதை மாற்றிக்கணும். அதே மாதிரி ஒரு விஷயத்தை படிக்கிறோம். இப்போ ஒரு சில புக்ஸ் எல்லாம் நம்ம படிப்போம், கதை புக்ஸாக இருக்கலாம், லெசனாக இருக்கலாம். அதுலேருந்து நாம் என்ன நம்ம வாழ்க்கைக்காக எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். இப்போ ஏன்டா இவன் இதை சொல்கிறான்னு உங்களுக்கு தோணும். ஏன்னா இப்போது 2-3 நாளைக்கு முன்னாடி போகோ சேனலை விசிட் பண்ணும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை கவனித்தேன். நம்ம பீமு அப்புறம் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டர்லாம் வச்சு ராமாயணத்தையும் ரீக்ரியேட் பண்ணியிருந்தாங்க. உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் எனக்கு என்னன்னு தெரில, அந்த படத்தை பார்த்த உடனே ஆதிபுருஷ் தான் டக்குன்னு மைண்டுக்கு வந்துட்டு போணுச்சு. ஏன்னா ஒரு ஆயிரக்கணக்கான பேர் ஒரு சில்ட்ரன்ஸ் வந்து பார்க்குற ஒரு கார்ட்டூனுக்கே இவங்க இந்த அளவுக்கு ஒரு மெனக்கெட்டு பண்ணியிருந்தாங்கன்னா, அந்தந்த கேரக்டருக்கு அவங்க கரெக்டாக இருப்பாங்கன்னு சொல்லி பண்ணியிருந்தாங்கன்னா, கோடிக்கணக்கான பேர் படத்துக்கு இவ்வளோ கேவலமாக சிஜி விஎஃப்எக்ஸ் எல்லாம் போட்டு கேவலமாக பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா டெக்னாலஜி வளர்றது அந்த டைம்லேயே மாயா பஜார், மைடியர் குட்டிச்சத்தான்னு சொல்லி சூப்பராகவே கதை எடுத்திருந்தாங்க. ஆனால் இப்போ 600 கோடி பட்ஜெட்டை வச்சுக்கிட்டு அதுவும் ஆதி புருஷன்னு சொல்லி இந்த ராமாயணத்து கதையை இவ்வளோ கேவலம் பண்ணும்போது தான் வெறி வருது. ஏன்னா ராமாயண கதைங்கிறது அந்த புக்கை பார்த்தாலே கம்பரே அவ்வளோ அழகாக தமிழில் ரீக்ரியேட் பண்ணியிருப்பார். அதை கூட இவங்களால் ஒழுங்காக சொல்ல முடியும்னு எனக்கு வருத்தமாக இருக்குது. இப்போது இடையில ஒரு சில கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணுறேன், அதை மட்டும் பாருங்களேன். அந்த கார்ட்டூன் கேரக்டருக்கும் ஆதிபுருஷ்க்கு உள்ள கேரக்டருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை மட்டும் பாருங்கள். பார்த்துட்டிங்களா? எல்லாத்தையும் கூட நான் பொறுத்து பண்ணா. இந்த ஆதிபுருஷ் கன்றாவியில் ராவணனுக்கு 5 தலையை மேலே வச்சு 5 தலையை கீழே வச்சிங்க பார்த்தீங்கன்னா, அவன் அந்த கார்ட்டூனுக்கே 10 தலையை நேராக வச்சுருக்கான். ஏன்னா ஆடியன்ஸ் ராமாயணத்தை ஒன்றி பார்த்தாங்க. ஏன்னா சீரியலாகவும் சரி, நாடக தெருக்கூத்தாகவும் சரி, நிறையவே ராமாயணத்தை எல்லாருமே பார்த்துட்டோம். அதை ஸ்க்ரீனில் அதுவும் 600 கோடி பட்ஜெட் பண்ணும்போது இந்தளவுக்கு கேவலமாக காமிச்சா நமக்கே ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுதுல்ல. ஒரு சில பழமொழிகள் சொல்லுவாங்க, இந்த குரங்கு தான் கிட்டது மட்டும் இல்லாமல் வனத்தையும் சேர்த்து கெடுக்குங்கிற கதையாக இந்த ஆதிபுருஷோட டேரக்டரு இந்த ஓமு அவர் கிட்டது மட்டும் இல்லாமல் நம்ம பிரபாஸ் பேன் இண்டியா ஸ்டாரை இனிமேல் யாருமே பார்க்க முடியாது, பேன் இண்டியா ஸ்டாராக்கி விட்டு போயிட்டாரு. இப்போ இந்த வீடியோ கிளிப்பிங்ஸையும் அப்படியே பார்த்துட்டு வாங்களேன், அப்போ தான் என் மனசு ஆறும். ஆனால் கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேன், நீங்கள் இனிமேல் இந்த ராமாயணத்தை எடுக்கிறேன், மகாபாரத்தை எடுக்கணும் வந்து நிற்காதீங்க. ஏன்னா அது கார்ட்டூனாகவும் சரி, டிவி சீரியல்ஸாகவும் சரி நிறையவே பார்த்துட்டாங்க. புது கதையோடு வாங்க. இப்போ படங்கள்லாம் எங்கேயோ போயிட்டுருக்கு. கேஜிஎஃப், காந்தாரன்னு சொல்லி அவன் எங்கேயோ கதையை கொண்டு போயிட்டுருக்கான். அடுத்தடுத்த கட்டத்துக்கு நவுந்துக்கிட்டே தான் இருக்குது. உங்களுக்கு கதை யோசிக்க அலுப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு ராமாயணம், மகாபாரதம் அந்த மாதிரி காவியத்தெல்லாம் கேவலப்படுத்துன்னு சொல்லி தயவு செஞ்சு இறங்காதீங்க. ஏன்னா ஒரு கதைக்கான ஒரு வேல்யூன்னு ஒன்று இருக்குது, ஒரு டேரக்டருக்கான வேல்யூன்னு ஒன்று இருக்குது. ஒரு டேரக்டருக்கு வந்து ஓசியில் 50 கோடி 60 கோடி எடுத்து அவனுக்கு கொடுத்துட போகிறதில்ல. இப்போ இந்த ஆதிபுருஷ் ஃபெயிலியர் ஆச்சு, ஆனால் உங்களுக்கான சம்பளத்தை அந்த ப்ரொடியூசர் தராமையாக இருந்திருப்பார். நீங்கள் வாங்கின சம்பளத்துக்கு உங்களுக்கான வேலையை கரெக்டாக பார்த்துருந்தா இல்லைனா ஆதிபுருஷின் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிருப்பாங்களே. இதே மனுஷன் தான் பிரபாஸ் தான் பாகுபலின்னு ஒரு படம் கொடுத்தாரு, அதுவும் பீரியடிக் ஃபிலிம் தான். அதெல்லாம் எப்படி புது கதை, அதுவும் பீரியடிக் ஃபிலிம் தான். இந்த மாதிரி ஒரு கதையை எடுத்துகிட்டு வாங்கன்னு தான் சொல்கிறோம். உங்களை கதையே பீரியடிக் படமே பண்ண வேணாம்னு எவனும் சொல்லலை. இந்த ராமாயணத்து, மகாபாரத்து, அந்த காவியத்து கதையெல்லாம் விட்டு தொலைங்கன்னு தான் சொல்கிறோம். இதை பற்றியான உங்களோட கருத்து என்னன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது மாதிரியான வீடியோஸ் இனிமேல் கண்டினியூஸாக வந்துடும். இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு வீடியோஸ் சந்திக்கலாம். ஓகே, பாய்.